வயசு என்னமோ 26 தான் ஆகுது. ஆனா, இப்பவே மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு பல பிரச்சனையோட சுத்துற ஆள் நான். நான் எப்பப்பலாம் அந்த மாரி லோவா ஃபீல் பண்றேனோ, அப்பப்பலாம் இந்த மாதிரி கருப்புளுந்து லட்டு பண்ணி சாப்பிட்டுருவேன். இது ரொம்பவே ஹெல்த்தும் கூட. சாப்பிட்றதுக்கும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போதெல்லாம் இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு பவுல் ஃபுல்லாக கருப்புளுந்து எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கருப்புளுந்து வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதோட ஏலக்காய், கொஞ்சமாக பச்சரிசி இதையும் சேர்த்து இதை நல்லா வறுபட்டுறலாம். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா வெள்ளை எள்ளு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டாலே போதும். எள்ளு மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்கள் சுகர் லெவலுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கங்க. நான் 6 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதையும் இதோட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நெய்யில் முந்திரி பருப்பும் அதோட பிஸ்தா பருப்பும் தாளித்து இதோட கொட்டிக்கலாம். சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துட்டு அது மிதமான சூட்டில் இருக்கும்போதே இதை நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் இது உருண்டை பிடிக்க வரும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது சாக்லேட் அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பார்க்குறான். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட.